இரண்டாவது ஒலிக்கீட்டினை தலைமைச் செயலக IAS அதிகாரி திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏற்றுகின்றார்கள். மூன்றாவது ஒலிக்கீட்டினை கேமரா கவிஞர் இயக்குனர் ஐயா பாலுமகேந்திரா அவர்கள் ஏற்றுகின்றார்கள். நான்காவது ஒலிக்கீட்டினை சங்கர் கண் மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் விஜயசங்கர் அவர்கள் ஏற்றுகின்றார்கள். ஐந்தாவது ஒலிக்கீட்டினை சங்கத்தின் சார்பாக துணைத் தலைவர் இயக்குனர் பிரபு சாலமன் அவர்கள் ஏற்றுகின்றார்கள். வந்தாரை வரவேற்று வருவதில் தமிழர்களுக்கு இணை தமிழர்கள் தான். இதோ இந்த விழாவிற்கு வந்திருப்பவரை மகரந்த மலர்கொத்து கொடுத்து சங்கத்தின் சார்பாக இப்பொழுது வரவேற்கிறார்கள். துறை செயலாளர் வேல்முருகன் அவர்கள் ஐயா சோம் அவர்களுக்கு மலர்கொத்து கொடுக்கிறார். துறை செயலாளர் அஸ்லாம் அவர்கள் IAS அதிகாரி அவர்களுக்கு மலர்கொத்து கொடுக்கிறார். பாலுமகேந்திரா அவர்களுக்கு மலர்கொத்து கொடுக்கப்படுகிறது. அடுத்து IAS அதிகாரி அவர்களுக்கு மலர்கொத்து கொடுக்கப்படுகிறது. பேராசிரியர் டாக்டர் விஜயசங்கர் அவர்களுக்கு மலர்கொத்து வழங்கப்படுகிறது. மகரந்த மலர்களால் வரவேற்று முடிந்தவன் இதோ தன் வார்த்தைகளால் வரவேற்க எங்களது அன்பு துறை செயலாளர் வேல்முருகன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்க சார்பாகவும் சங்கர் கண் மருத்துவமனை சார்பாகவும் இணைந்து நடத்தும் இந்நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்க வருகின்ற எங்களது சங்கத்தின் மூத்த உறுப்பினர்கள் திரு ஐயா சோ அவர்களையும் திரு ஐயா பாலுமகேந்திரா அவர்களையும் இந்நிகழ்வினை முன்னிலை வைக்க வருகின்றிருக்கும் தமிழ்நாடு ஹெல்த் செக்ரட்டரி ஐயா ராதாகிருஷ்ணன் IAS அவர்களையும் மற்றும் எங்களது சங்க துணைத் தலைவர் பிரபு சாலமன் அவர்களையும் எங்களது சங்கத்தின் முன்னாள் இணைச் செயலர் திரு லிங்குசாமி அவர்களையும் மற்றும் இப்போதுள்ள நிர்வாகிகளான கமலக்கண்ணன், ஜெகதீஷ், ராஜா கார்த்திக் மற்றும் வித்யாசாகர் மற்றும் சங்க நிர்வாகிகள் அனைவரையும் உறுப்பினர்களையும் வருக வருக என வரவேற்று இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க திரு லிங்குசாமி அவர்களை வருவதை வரவேற்கிறேன். இயக்குனர் லிங்குசாமி அவர்களுக்கு செக்ரட்டரி சார்பாக வேல்முருகன் அவர்கள் மலர்கொத்து கொடுப்பார்கள். எல்லாருக்கும் வணக்கம். எல்லா நிகழ்ச்சியும் கொஞ்சம் பார்த்து பேசணும்னு சொல்லுவாங்க. இந்த நிகழ்ச்சியில் உண்மையிலே பார்த்து பேசணும். ரொம்ப சந்தோஷம். எங்களுக்காக வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்காகவும் எங்களோட வந்து சேர்ந்து செய்யறதுக்காக ஒத்துக்கிட்ட விஜயசங்கர் சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். அதான் நேற்று எங்கள் அசிஸ்டண்ட் ஒருத்தன் கமெண்ட் அடிச்சாங்க, அவங்க அப்பா கண்ணோட இருப்பாரு, இவர் கண்ணோட இருக்காரு. இங்கே IAS ராதாகிருஷ்ணன் சார் வந்திருக்காங்க. அவங்க எங்கள் மாவட்டம்
சுனாமி டயத்தில் பெரிய வேலை அவங்க பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் இங்கே வந்ததுக்காக நன்றியையும் சொல்லிக்கிறேன். நாங்கள் பல படங்களில் வந்து காமெடியாக சிரித்தாலும் லைஃப்பில் வந்து மிகப்பெரிய சீரியஸான ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிற சார் அவர்களை இந்த நேரத்தில் வரவேற்கிறேன். பாலமேந்திர சார், பிரபு சாலமன் மற்றும் நம்ம உறுப்பினர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு நம்ம உறுப்பினர் மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸையும் கூட்டுவாங்க, அவங்களுக்காக வந்து நான் செய்கிறேன்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் சார். இதோட சேர்ந்து இன்னைக்கு பிக்கி அவார்ட் சார்பாக ஒரு ஸ்டால் இங்கே வச்சுருக்கோம். அது கமல் சார் வந்து பர்சனலாக சொல்ல சொன்னாங்க. அது வந்து பெரிய ஒர்க் ஷாப் நடக்குது, அதுலேயே எல்லாரும் கலந்துக்கணும்னு சொல்லி எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி. வாங்க. அடுத்தபடியாக இந்த கண்வழி பற்றிய விளக்கத்தினை விழா முன்னுரையாக டாக்டர் விஜயசங்கர் அவர்கள் இப்பொழுது வழங்குவார்கள். எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் விஜயசங்கர். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர். என் ஃபாதர் வந்து தமிழ் சினிமாவுக்கு நிறைய பண்ணியிருக்காரு, நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. அண்ட் நிறைய ப்ரொடியூசர்ஸ் உருவாக்கியிருக்காரு. ஸோ எப்பவுமே எனக்கு தமிழ் சினிமாவில் எனக்கு எப்பவுமே ஒரு அஃபினிட்டி உண்டு. ஜோக்களுக்கு தெரியாது. அண்ட் இது வரைக்கும் நம்ம பண்ணுற 4வது கேம்ப் இது, ஐ கேம்ப். இது வரைக்கும் 3 கேம்ப் பண்ணிட்டோம் தமிழ் சினிமாவுக்கு. முதல் கேம்ப் வந்து we did for producers council, 2வது வந்து ஆக்டர்ஸ் யூனியனுக்கு பண்ணோம், 3வது வந்து ஸ்டண்ட், இது 4வது டைரக்டர்ஸ் யூனியன். கிட்டத்தட்ட என்ன ஒரு வருஷமா என்ன நான் வந்து எஸ்பி ஜெகநாதன் சார் வந்து எனக்கு கிளினிக்ல பார்த்துட்டு இருக்காரு. பார்த்து இந்த கேம்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு சங்கத்துக்காக. நானும் ஒத்துக்கிட்டேன். இன்னைக்கு தான் அது மெட்டீரியலைஸ் ஆச்சு. ஸோ இன்னைக்கு கட்டாயமா கேம்ப் ஒரு பெரிய லெவலில் பண்ண போறோம். இதுக்கு எனக்கு உறுதுணையாக அந்த கேம்புக்கு இருந்தவர் வந்து கெவின் கேர் மிஸ்டர் ரங்கநாதன் அவர்கள், கிரேட் ஹியூமன் பீயிங். அவர் வந்து இந்த கேம்ப் எடுத்து நீங்க என்னவா பண்ணுங்க, கெவின் கேர் பவர் ரிட்டன் எனக்கு சொல்லி பண்ணி கொடுத்தாரு. கண்ணாடியில் அவங்க தான் கொடுக்குறாங்க ஆக்சுவலா. அண்ட் நான் முக்கியமான ஒரு 2 லைன் ஐ டொனேஷனை பத்தி பேசியானோம். இன்னைக்கு கேம்ப்ல நம்ம ஒரு ஐ டொனேஷன் டிரைவும் வச்சிருக்கோம். இன்னைக்கு நீங்க இந்தியாவில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து 1.5 லட்சம் பேருக்கு வந்து கண் பார்வை இல்லாத இருக்காங்க. பட் நமக்கு கிடைக்கிற கண்கள் வந்து 20,000 கண்கள் தான் டொனேட் பண்றாங்க மக்கள். ஸோ நமக்கு ஐ டொனேஷன் இந்த விழிப்புணர்வு ரொம்ப பெருசா இருக்கணும். இன்னும் நிறைய பேர் ஐ டொனேட் பண்ணோம். ஐ டொனேஷன் வந்து ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலா. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் பயப்படுறாங்க. மூட நம்பிக்கைகள், ஐயோ கண்ணை கொடுத்துட்டா வந்து நமக்கு அடுத்த ஜென்மத்தில் நம்ம குருடா பார்ப்போம் இப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம மேல ஒரு ஸ்டால் போட்டிருக்கோம், தனியாக ஐ டொனேஷனுக்காக சொல்லியிருக்கோம். 2வது கார்ட்ஸ் வச்சிருக்கோம், ஐ டொனேஷன், ஐ டோனர் கார்ட்ஸும் நாங்கள் வச்சிருக்கோம் கொடுக்கறதுக்கு. இந்த ஐ டொனேஷன் நீங்க எவ்வளவு பேர் உங்களால பண்ண முடியுமோ தயவுசெய்து நீங்க பண்ணுங்க. உங்களால ஒருத்தர் வந்து நல்லா பார்க்கட்டும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கேம்புக்கு வந்தவர்களுக்கு தான் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தானத்தில் சிறந்தது கண்ணால். அடுத்தபடியாக ஐயா மூத்தவர் சோழர் ஒரு வார்த்தையை பார்த்து கேட்டு பேசிட்டு இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். ஜெய்சங்கர் வந்து எப்பேற்பட்ட ஒரு வள்ளல்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். எம்ஜிஆருக்கு அடுத்தது தமிழ் சினிமாவில் வள்ளல் தன்மை கொண்ட ஒரே ஜெய்சங்கர். அவரை ஹெல்ப் பண்ண அவருக்கு ஆசை கிடையாது. பர்டிகுலர்லி மெர்சி ஹோம்னு ஒரு அனாதை இல்லத்துக்கு அவ்வளவு தூரம் பண்ணாங்க. ஜெய்சங்கர்கிட்ட போனால் நிச்சயமாக உதவி கிடைக்கும் அப்படின்னு சினிமாவோட நம்பினது. நிறைய ப்ரொடியூசர்ஸுக்கு பணம் கொடுக்கல, பரவாயில்ல மூடு பண்ணி கொடுத்துருக்காரு படத்தை. அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு தாராள குணம் உண்டு. அதே புத்தி பையனுக்கும் வந்துருக்கு. ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் மற்றவங்களுக்கு, வெறும் பணம் பண்ணுறதே இருக்கக்கூடாதுன்னு. இங்கே சொன்னாங்க, ஃபாதர் வந்து கையில் கண்ணு வச்சுருந்தாரு, லிங்குசாமி சொன்னார்னு நினைக்கிறேன். பையன் கண்ணு வச்சுருக்காரு. இவர் கண்ணை கண்ணு மாதிரி நான் பார்த்தோன்னே சொல்லிடுறேன். எனக்கு இவர் தான் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணார் 2 வாரம். எனக்கு கேட்ராக்ட்னாலே பயம். இது என்ன இருந்து கருப்பு கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஒரு வாரம் இருக்கணும், பார்க்குறவங்க என்னன்னு கேட்பான். இந்த கருப்பு கண்ணாடினாலே கொஞ்சம் பயம் வேற எனக்கு அப்படின்னு யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு எழுந்து போங்க, என்ன போங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, போங்க. நான் காரில் நானும் ஓட்டின்னு வந்திருக்கேன், பரவாயில்ல ஓட்டின்னு போங்க. அவருக்கு என்னாச்சு, ரோட்டில் போகிறாங்க என்னென்னு காரை ஓட்டின்னு போயிட்டேன். கருப்பு கண்ணாடியும் போட்டுக்கல, ஒன்றும் இல்லை. அவ்வளோ ஈஸியாக எனக்கு 2 கண்ணி ஆப்ரேஷன் பண்ணேன். பிகாஸ் he has gained such kind of expertise. இன்னைக்கு தேதி வரைக்கும் என்ன அந்த சயின்ஸில், அந்த கண் மருத்துவத்தில், சர்ஜரியில் என்ன அளவுக்கு இன்னைக்கு முன்னேற்றம் இருக்கோ அத்தனையும் அவர் படித்து வச்சுக்கிறார். ஃபாரின் ட்ரிப்ஸ் எல்லாம் போய் கான்ஃபரன்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணி இன்னைக்கு உண்டான டெக்னிக்கெல்லாம் கற்றுக்கிறார். அவர் லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அவரையும் வாழ்த்தி
இயக்குனர் சங்கத்தில் இம்மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக இயக்குநர்களுக்கும் நன்றி சொல்லி அங்கே ஃப்ரெண்டு ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான். பாபுன்னு உங்களுக்கு எல்லாம் பேர் தெரியும், கேமராமேன் பாபு. அவன் நிஜம் பேர் அது இல்லை, அவன் பேர் அபிராம் பொறுத்த அயோத்தி. அதையும் சொல்லி படிச்சு கொடுத்தேன். அடுத்தபடியாக சார் ஐயா ராதாகிருஷ்ணன்